என்னதான் பிரியாணி வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டாலுமே வீட்டில் நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்ற பிரியாணி டேஸ்ட்டே தனிங்க. ஸோ அப்படி தான் இன்றைக்கி நம்ம சீரக சம்பா ரைஸில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ மட்டன் பிரியாணின்றதுனால ஆயில் வந்து அதிகமாக நான் எப்போவுமே சேர்க்க மாட்டோம். ஸோ ஒரு அளவான ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து தாளிக்க தேவையான ஏலக்காய், கிராம்பு அண்டு பட்டை இது எல்லாமே வந்து நம்ம போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா அது சூடான உடனே கொஞ்சம் லைட்டாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீளமாக நறுக்கி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 1 kg தான் செய்ய போகிறோம். ஸோ அந்த 1 kgக்கான அளவு தான் நான் சொல்லிகிட்ருக்கிறது. பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 3 எடுத்துக்கலாம். 3 எடுத்து இது மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ பிரியாணினாலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சீரக சம்பா ரைஸ் கொங்குநாடு ஸ்டைல் பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியே இதுக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகி வர அந்த ப்ரௌன் கலர் தான் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்பவே டிலே ஆகும். ஸோ இஞ்சி பூண்டு நம்ம வந்து ஜாரில் சேர்த்துருக்கோம். ஸோ இதோடு சேர்ந்து ஒரு ஸ்பெஷலாக நிறைய பேர் வந்து புதினாலாம் வந்து அப்படியே தான் போடுவாங்க. பட் நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி அண்டு வந்து காரத்துக்கு பச்சை மிளகா ரொம்ப அதிகமாக வேண்டாம். பட் ஒரு 1 kgனா ஒரு 1 or 2 உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வந்து அரைச்சி இது எல்லாமே போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேப்பில் வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே மீதி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். ஸோ இதோடு சேர்ந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். ஆன உடனே நெக்ஸ்ட் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஃபைன் பேஸ்ட்டை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நல்லா வதங்கின உடனே அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி போடணும். ஸோ இது கூட மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 tablespoon மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் அண்டு வந்து நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது மஞ்சத்தூள் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இதில் வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு மசாலா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரியாணி மசால் நான் வீட்டில் அரைச்சது. ஸோ அந்த ரெசிப்பியை நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். அது கூட ஒரு 1 cup கர்டு ஆட் பண்ணி நல்லா பண்ணிக்கணும். ஸோ இந்த கேப்பில் ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்து சூப்பரான எலசாக இருக்கிற மட்டன் எடுத்து வேக வச்சு எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நல்லா இது வந்து ஆயில் வந்து பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வேக வச்சு எடுத்து அந்த சூப்பவே வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு வந்து மட்டன் பிரியாணியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணி ஒரே ஒரு இது மாதிரி கொதித்து வர நேரத்தில் சீரக சம்பா ரைஸு 1 kg நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரைஸ் எப்படின்னு பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த சூப்போட அந்த வாட்டரே நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதில் கீ விட்டுக்கலாம். ஸோ மட்டன்றதுனால அதிகமான கீயும் ஆயிலும் நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இதில் இருக்கிறதுனால. ஸோ 2 tablespoon வந்து லெமன் ஜூஸ் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுவும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூடி போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொதித்து வரட்டும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆஃப் குக்கிங், அதாவது ரைஸ் வந்து ஒரு ஆஃபாக ஆன உடனே ஸோ நம்ம தம் போட்டுடலாம். நிறைய பேர் வந்து ஃபுல்லாக முடிஞ்ச உடனே இல்லை 75% முடிஞ்ச உடனே தம் போடுவாங்க. பட் நான் வந்து எப்போவுமே ஒரு ஆஃப் குக்கிங்லேயே போட்டுருவேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ரைஸ் வந்து ரொம்ப உதிரியாக வரும். ஸோ சாப்பிட்றதுக்கும் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ தம் போடுறதுக்கு நம்ம வந்து ஒரு தோசைக்கல் எடுத்து, பழைய தோசைக்கல் யூஸ் பண்ணாதது எடுத்து ஃபுல்லாக அதோட ஃப்ளேம் வச்சு இந்த ஒரு பாத்திரத்தை மேலே எடுத்து வச்சு, ஆக்சுவலாக வந்து வாழை இலையில தான் நான் தம் போடுவேன் எப்போவுமே. இன்றைக்கி எனக்கு நைட் டைமில் பண்ணதுனால வாழை இலை எடுக்க முடியல. ஸோ நான் வந்து அப்படியே தம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்ம இது மேலே மூடி போட்டுட்டு ஸோ அதுக்கு மேலே பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி எனி வெயிட் ஏதாவது
வச்சு நம்ம இந்த தம் போட்டுக்கலாம். இந்த தம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நடுவில் உப்பு போட்டுக்கணும் கண்டிப்பாக. ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு கலரி பார்த்தா அந்த ரொம்பவே டெம்டிங்காக இருக்குங்க. அந்த மட்டன் பீசஸ் எல்லாம் பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு